2026 தேர்தலில் 200 தொகுதிகளையும் தாண்டி வெல்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக ஈரோடு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை வரும் வழியில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஈரோடு கள ஆய்வு மூலம் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்றார். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்வில் நான் உணர்ந்த உணர்வு என்னென்று கேட்டால் 200 தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லுவோம் என்று திமுக இருமாப்பாக பேசுவதாக தவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டி வரும் நிலையில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். நடிகர்கள் அரசியலுக்கு வருவது எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்த கேள்விக்கும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். திமுக வசமாகதில் திமுக கூட்டணி வசமாகும். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக அங்கே வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி வசமாகும். ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் ஒதுக்கிடுமா? அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவித்தார். முன்னதாக ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்கார். பொய் சொல்லக்கூடாது. பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல, எதிர்க்கட்சி தலைவராக சொல்றார். அது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. டங்ஸ்டன் விவகாரத்தில் இபிஎஸ் வாழைப்பழ காமெடி போல பேசியதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரச குறை சொல்லி பேசினார். அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. அதை கேட்காம சொன்னதையே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். திமுகவை நோக்கி சத்தமாக பேசும் இபிஎஸ் மத்திய அரசை நோக்கி கீற்று குரலிலாவது பேசுவாரா என்றும் கேள்வி எழுப்பினார். நம்ம ஆட்சி கலந்திருக்குமா? அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டிருந்தா இந்த ஆட்சியை கலந்து போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது! நீங்களும் சரி, மாநிலங்களில் இருக்கிறவங்க எம்பிக்களும் சரி, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, எங்களை பார்த்து கத்தி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கீச்சு குரலையாவது பேசக்கூடாது துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? ஈரோட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க இடம் கண்டறியப்பட்டுள்ளது என்ற முதலமைச்சர் திருப்பூர் குமரனுக்கு சென்னிமலையில் மணிமண்டபம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றார். மேலும் சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் 10 கோடி ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார்.